பச்சை பயிறு வச்சு ஒரு புரோட்டீன் லட்டு ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பச்சை பயிரை டெய்லி எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போது நான் சொல்கிற மாதிரி ஒரு வாட்டி புரோட்டீன் லட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியும் கூட. டெய்லியும் 1 இல்லது 2 பால்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும், நமக்கு தேவையான ப்ரோட்டீன் எல்லாமே இதில் கிடச்சிரும். அவ்வளோ ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஒரு லட்டு ரெசிபி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இதை வீக்லி ஒன்ஸ் அப்படி இல்லைன்னா 10 டேஸ்க்கு ஒன்ஸ் இதை செஞ்சு வச்சுக்கோங்க. டெய்லி 1 or 2 பால்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது நம்மளுக்கு தேவையான ப்ரோட்டீன் எல்லாமே இதில் கிடைக்கும். குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் கூட இதை கொடுத்து விடலாம், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த பச்சை பயிறு ஹை ப்ரோட்டீன் லட்டுவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி விளாக் voyages. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டெய்லி விளாக் voyages சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு ஈக்குவலாக ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் எதுவுமே சேர்க்க வேண்டாம், அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதோடைய கலர் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன்லேருந்து இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். இதை வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா இடத்துலையுமே ஈக்குவலாக ப்ரௌன் ஆகி வரணும், அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ரொம்பவே ஹெல்த்தியான இந்த பச்சை பயிரை டெய்லியும் ஏதாச்சும் செஞ்சு சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த லட்டு ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடலாம். இப்போ அதே பேனில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையுமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரொம்ப கரிஞ்சிடாமல் மீடியமாக ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு வேர்க்கடலை எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா மேலே இருக்க தோல் எல்லாமே உறிஞ்சி வரணும். இப்போ இதை ஆற விட்டுருங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சிருந்த பச்சை பயிரை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. லைட்டாக கொரகொரப்பாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுருங்க. அடுத்தது அதே மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன். இதையுமே சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, அப்படியே நல்லா அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க. இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா துருவின மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காயுமே நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். அந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே போயிட்டு நல்லா ட்ரை ஆகி வரும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், தேங்காய் எல்லாமே நல்லா உதிரியாக வந்திருக்கும், அதில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே போயிட்டுருக்கும். தேங்காயை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி ட்ரையாக சேர்க்கும் போது சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். நம்மளுடைய ப்ரோட்டீன் லட்டு ரொம்ப நாள் லைஃப் வரும், அதனால தான் தேங்காய் சேர்த்து செய்யும் போது இன்னுமே டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதையுமே ஆற விட்டுடலாம். அடுத்ததாக வறுத்த வேர்க்கடலையே தோல் நீக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொரகொரப்பாக இருந்தால் தான் நமக்கு சாப்பிடும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அதே பேனில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நிறைய சேர்த்துட வேண்டாம், கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க. இது வெல்லம் கரையிறதுக்காக மட்டும்தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம். இப்போ வெல்லம் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கூட கட்டி இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரைஞ்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வெல்லத்தையே அதே பேன்லேயே நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுனால அதில் கல் மண் ஏதாச்சும் இருந்தாலுமே வந்துடும். இப்போ ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க இந்த மாதிரி வெல்லம் தண்ணியை லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஹீட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இந்த மாதிரி நுரைச்சி வரும். வெல்லம் தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும், ஏன்னா இதில் நம்ம தண்ணி கம்மியாக தான் சேர்த்துருக்கோன்றதுனால நல்லா திக்காக வந்திருக்கும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, அப்புறம் பாகுபதம் ஆகிடும். ஒரு 1-2 நிமிஷம் கொதி வர டைம்லேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அதாவது பச்சை பயிறு பொடி, வேர்க்கடலை பொடி, அடுத்ததாக தேங்காய், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ண மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அந்த வெல்லத்தோட இனிப்பு எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
ஃபஸ்ட்டு லைட்டாக ஹீட்டாக இருக்குன்றதுனால கரண்டியை வச்சே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடு ஆறத்துக்குள்ளே உடனே மிக்ஸ் பண்ணிடணும், அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். ஆறிடுச்சுன்னா மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். இது மிக்ஸ் பண்ணவே நம்மளுக்கு அந்த உருண்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் வெல்லம் எல்லாத்துலேயும் நல்லா ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிருச்சு. இது எல்லாமே சேர்ந்து உருண்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சியில் நல்லா திரண்டு வந்திருக்கு. இதில் நீங்கள் வெல்லத்தோட நிறைய தண்ணி சேர்த்துருந்தீங்கன்னா ரொம்பவே லிக்விட் ஆகிருக்கும். அதனால தான் தண்ணியை கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேன். முக்கியமாக நம்ம இந்த பவுடர்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்கணும். இதை மிக்ஸ் பண்ணும்போதே ஸ்டவ்வை ஆஃபில் வச்சுட்டு தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது கொதி வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போவே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம பவுடர் எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். ஸ்டவ் ஆனில் வச்சு நீங்கள் ஹீட்லேயே மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். அந்த ஹீட்லேயே லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கரண்டியில் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. லைட்டாக சூடு இருக்கும் போதே கையில் இந்த மாதிரி பிசைஞ்சு ஒரு உருண்டையாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பால்ஸ் மாதிரி பிடிச்சிக்கோங்க. இது லைட்டாக சூடு இருக்கும் போதே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சூடு ஆறுச்சுன்னா உதிரியாக ஆகிடும். அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால லைட்டாக சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை உங்களுக்கு வேணுன்ற சைஸில் பால்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் கடலை மிட்டாயெல்லாம் வாங்கி சாப்பிட்ருப்பீங்கள, அதை விட டேஸ்டியாக இருக்கும் இது. இதில் வேர்க்கடலை மட்டும் இல்லை, பச்சை பயிறு தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது ரெண்டுத்தோடைய டேஸ்ட்டுமே சேர்ந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஒரு லட்டு ரெசிபியை நீங்கள் ஒரு 15 டேஸ்க்கு இல்லை 10 டேஸ்க்கு ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒன்ஸ் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. அதுவும் இல்லாமல் நம்ம தேங்காயை ஃப்ரை பண்ணி சேர்த்துருக்கிறதுனால இது அவ்வளோ சீக்கிரம் கெட்டுலாம் போகாது. ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் நம்மளுடைய பிரியங்காக்கா சொன்ன சுர்மி லட்டு ரெசிபி ஒன்று போட்டிருப்பேன். அந்த சுர்மி லட்டுஸ் காலியானதுனால அடுத்த 10 டேஸ்க்கு நான் இந்த ஒரு பச்சை பயிறு லட்டு தான் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸில் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு வாங்க. அவங்களுக்குமே ரொம்பவே பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் இந்த ப்ரோட்டீன் லட்டுவை ட்ரை பண்ண போகிறீங்களோ அவங்களாம் கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.